எப்பயுமே வந்து என்னுடைய பழக்கம் மேடைக்கு வந்து காலணி அணிந்து வருவது கிடையாது. எதனாலன்னா என்னுடைய தகப்பனார் ஒரு மேடை நாடக நடிகர். என் குருநாதர் என்னை மேடையில் அறிமுகம் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். மேடை என்பது ஒரு கலைஞனை எவ்வளவு பெரிய இடத்திலையும் கொண்டு போய் வைக்கும். அதில் சரியா நடந்துக்கலன்னா அது வேற மாதிரியும் அவனை கொண்டு போய் மாத்திரும். அதனால மேடை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம் வாழ்கின்ற ஒரு இடம். அது இன்னைக்கு 100% வந்து அந்த இடத்துல நீங்க அதை பொருத்தி இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிருபானந்த வாரியார் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒருவேளை ஐயா இப்ப இருந்தா நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க, இல்ல என்ன பேசுவீங்க? கேட்கறதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்றாட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எப்போதுமே அவர் என்னோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு. ஏன்னா அவர் கடைசியாக என்னிடத்துல சொன்ன வார்த்தை, நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் கடைசியில் என்கிட்ட சொல்லிட்டு லண்டனுக்கு புறப்பட்டார். இப்போ இந்த இடத்துல சாமி இருந்தாங்கன்னா இது கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க தான், அதனால இந்த விருது உங்களுக்கு தானே, அதை தூக்கி அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன்.